வணக்கம் லாங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி ஒரு நகைச்சுவை செய்தியாக இருந்தாலும் ஒரு சில படிப்பினையையும் ஒரு சில விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் செய்தியாக இருக்கிறது. ஆம், நாங்கள் அறிந்தபடியும் ஒரு சில நாட்களாக வானரங்கள் என்று கூறப்படுகின்ற குரங்குகளினால் இலங்கை முழுவதும் மின்சாரம் தடை செய்யப்பட்டது என்று கூறப்பட்டது. அது குரங்கு தன் சேட்டையை காட்டியே தீரும். அது அதாவது மின்சாரமாக இருந்தாலும் சரி, சம்சாரமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய சேட்டையை காட்டியே தீருவார்கள் என்பதை உணர்த்துகின்ற முகமாக நடைபெற்றது. அதற்கு ஒரு மறைப்பறுக்க விடுவதாக ஒரு ஒரு சில ஊடகங்களிலே ஒளிபரப்பாகி வருகின்ற நகைச்சுவை செய்தியை பார்த்தும் அந்த நகைச்சுவை செய்தியிலே கூறப்பட்டது, நாங்கள் ஆஞ்சநேயருடைய ஆக்கள் இலங்கையே எரித்த நாங்கள் நாலுபுறமும் நீர் இருக்கும் பொழுதே இலங்கையை முழுமையாக எரித்த எங்களுக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லை. இருந்தாலும் கூட எங்களோடு சீண்டாதீர்கள். இந்த அரசு மாத்திரமல்ல, முன்னைய அரசு கூட எங்களை முழுமையாக தங்களுடைய சுகங்களுக்காக எங்களை காட்டிலே இருக்கின்ற எங்களையும் பிடித்து சீனாவுக்கு அனுப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டு அது தோர்த்து போய்விட்டது. அதன் பிற்பாடு இப்படி எங்கள் மீது படும் பழி சுமத்துகிறார்கள். இந்த மின்சார தடைக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் அமைச்சர்கள் எங்களை சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தயவு செய்து நாங்கள் எச்சரிக்கின்ற செய்தியாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பாராளுமன்றத்தை சுற்றி கடல்கள், ஆறுகள் இருக்கின்றது என்று நீங்கள் இருமாப்போடு பேச வேண்டாம். எங்களால் பாராளுமன்றத்தையே எரிக்க முடியும். ஆனால் நாங்கள் அந்த செயலை செய்ய மாட்டோம். நாங்கள் சிவனே என்று ஆஞ்சநேயருடைய காலத்தில் இருந்தே நாங்கள் எங்களால் முடிந்தவரை நாங்கள் உங்களுக்கு உதவிதான் செய்கின்றோம், உபத்திரம் செய்யவில்லை. எத்தனையோ இடங்களிலே கூத்தாடுகின்றோம், கூத்து காட்டுகின்றோம், அதனால் எங்களை வைத்து பிழைப்புவாதம் நடத்துகிறீர்கள். மற்றும் சில இலைகள் குலைகளை நீங்கள் எடுத்து எறிய வேண்டிய அவசியமில்லை. நாங்களே புசித்து சாப்பிட்டு விட்டு போகின்றோம். சில வேளைகளில் உங்களுடைய தோட்டங்களை நின்றும் இருந்தும் இருக்காமலும் நாங்கள் மேய்கின்றோம், அது வேறு விடயம். இருந்தாலும் கூட நீங்கள் எங்களை இப்பொழுது சீண்டுவது தயவு செய்து ஒரு எச்சரிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே தயவு செய்து எங்களை சீண்ட வேண்டாம். நாங்கள் அமைதியாக இருக்கின்ற எங்களை குழப்ப வேண்டாம். மீண்டும் உங்களுடைய நோக்கம் எங்களை நாடு கடத்துகின்ற நோக்கமாக இருக்கிறது. அதற்காக நீங்கள் இப்பொழுது எங்கள் மீது பழி சுமத்துகிறீர்கள் என்று நகைச்சுவையாக இந்த தொடர் போய்கொண்டிருக்கிறது. ஆம், இந்த தொடர் வருவதற்கு காரணம் குரங்குகளினால் இந்த மின்சாரம் தடைப்பட்டது என்று உலகளாவிய ரீதியிலே தமிழர்கள், சிங்களவர்களுடைய ஊடகங்களிலே ஒளிபரப்பப்பட்டு அதன் மூலமாக யூடியூப் சேனல்களும், எங்களுடைய யூடியூப் சேனல் முதல் பல யூடியூப் சேனல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த குரங்குகளும் ஊடகங்களுக்கு பிச்சை போட்டவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அந்த வகையிலே இப்படியான செய்திகள், நகைச்சுவைகளையும் எங்களுடைய ஊடகம் காவி வரும். நகைச்சுவையும் கட்டாயம் மக்களுக்கு தேவை. இருந்தாலும் கூட ஒரு சில வரலாறுகளையும் ஒரு சில நியாயங்களையும் இங்கே கூறிவிட்டு செல்கின்றது இந்த கதை. தொடர்ந்து மணிந்திருங்கள் லாங்காஃபோர் ஊடகம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லாங்காஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.